ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி 1 kg கேக்குக்கான ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாக்லேட் ரிலேட்டடாக இருக்க எல்லா கேக்ஸுமே பார்த்திங்கன்னா இதை பேஸாக வச்சு தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாக்லேட் கேக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபெயிலியர் ஆக சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 240 ml கப்பு. இதில் பார்த்திங்கன்னா நான் 3/4 கப் மைதா எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டேபிள் ஸ்பூன் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நார்மல் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு மெஷர்மெண்ட் தெரியும், அதனால் நான் இதே ஸ்பூன்லேயே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வச்சு சலித்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி பெரிய சல்லடையாக வாங்கிக்கோங்க. நீங்கள் கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா சின்ன சல்லடையெல்லாம் வாங்காதீங்க. வாங்கும்போதே எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வாங்கிக்கோங்க. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சலிச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு. நெக்ஸ்ட்டு சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு வந்து 4 முட்டை தேவைப்படும். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நான் வந்து பீட் பண்ணுறேன். முட்டை வந்து அடிக்கும் போது அதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சலிச்சிங்களா அதே பாத்திரத்துலேயே நீங்கள் முட்டை தாராளமாக அடிச்சுக்கலாம். எல்லா பாத்திரத்துலேயும் இழுத்து போட்டுக்க வேணாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சால்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா முட்டை நல்லா பொங்கி வரும். தென் வந்து ஸ்வீட்னஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கனால அதனால் நம்ம கொஞ்சம் சால்ட் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா ஆல்ரெடி பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 கப் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பவுடர் சுகர் வந்து நார்மல் சுகர் நீங்கள் 3/4 கப் எடுத்துக்கோங்க. அதை பவுடர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கப் வந்து பவுடர் சுகர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 30 ml வந்து ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கப்பு. உங்களுக்கு வந்து ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் அந்த மாதிரி எந்த எண்ணெயுமே யூஸ் பண்ணாதீங்க. சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட் வந்து பீட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பீட் பண்ணாதீங்க, ஏன்னா கேக் வந்து கிறிஸ்பி ஆகிடும். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது பேட்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு வந்து ஜல்லடையிலேயே வச்சு அப்படியே இந்த மாதிரி சிப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஓவர் மிக்ஸ் ஆகாது. மாவு அப்படியே கொட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடியில் போய் தங்கிடும். நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ வந்து ஓவர் மிக்ஸ் ஆகிடும். அப்போ கேக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்டாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த முட்டையோட ஃபோமினஸ்லாம் வந்து கம்மியாயிடும் நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா. அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கேக் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கேக் பண்ணுறீங்க அப்படின்னா. நல்லா க்ளீனாக உங்களுக்கு எடுத்து பேட்டர் வந்து டின்னில் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முட்டையை பொறுத்து தான் உங்களுக்கு பால் தேவைப்படும். அதனால் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண பால் வந்து சைட் பை சைடாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து 7 inch டின்னு. நான் வந்து 1 kg கேக்குக்கு வந்து 7 inch டின் போதும். அதனால் 7 inch டின் எடுத்திருக்கேன். 1/2 kgனா நீங்கள் வந்து 6 inch டின் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து நல்லா நடுவில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்ட் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. குக்கர்லேயும் பண்ணலாம். குக்கரில் வந்து ஓரளவுக்கு மேலே பெரிய கேக்லாம் பண்ண முடியாது. அதனால சொல்கிறேன், இந்த மாதிரி பாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்லி பாத்திரத்துலேயும் பண்ணுவேன். இப்போ நிறைய கேக்ஸ் கொஞ்சம் இருக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி ஓடிஜியில் பண்ணுவேன். ஓடிஜியில் பண்ணாலும் இல்லை நீங்கள் பாத்திரத்தில் பண்ணாலும் முன்னாடியே ஒரு 10 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக லோவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓடிஜியில் வந்து 170 டிகிரிக்கு ஒரு 10 minutesக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 165 டிகிரி வச்சுக்கோங்க. பாருங்கள் கேக் நல்லாவே பேக் ஆகி வந்திருக்கு.
கேக் வந்து எப்போவுமே சூடாக இருக்கும்போது உடனே டீமோல்ட் பண்ணாதீங்க, சைட்ஸ்லாம் ஒட்டி வரும். நான் சொன்ன மாதிரி நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், அது பாருங்கள். கிளாத் வச்சு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டீமோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து கண்டிப்பாக நல்லா பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.